Some are born great, Shakespeare. Some achieve greatness. Some are born great, some achieve greatness, some have greatness thrust upon them. சிலர் பிறக்கும் போதே பெருமையோடு புகழோடு பிறப்பாங்க, சிலர் பெருமையையும் புகழையும் அடைவாங்க, சிலருக்கு தானாகவே வந்து சேர்ந்துடும். அதாவது எங்கேருந்து அவங்களோட முயற்சி இல்லாம எந்த ஒரு பின்பலமும் இல்லாம பெருமை வந்து தானாகவே கொடுக்கப்படும் வழிய. அப்படிதான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கு உண்மையிலேயே இதற்கு தகுதி இருக்கு என்று சொல்ல முடியாது. ஏன்னா இதற்குடைய இந்த அமைப்பினுடைய ஹெட் இங்க லோக்கல்ல இருக்காங்க, உள்ளூர்லயே ராஜயோக தியான மையம் விநாயக நகர்ல இருக்கு. மெயினா இங்க திங்கள் புதன் வெள்ளி 7 to 8 இந்த தியான வகுப்புகள் நடக்கின்றன. அதில் வருவேன். நான் திங்கள் மட்டும் நான் வர்றேன். திங்கள் ஒரு 7 to 8 நான் அந்த தியான கிளாஸ் நடத்துகிறேன். நான் டெய்லி வர்றது கொஞ்சம் கஷ்டம், அதனால் அதை ஒரு பெருமையாக நினைச்சு பண்ணுறேன். அதில் சென்டர் இன்சார்ஜ் யாரோ, இதனுடைய தலைவர் யாரோ நீங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அவர் பேரை போட்டிருக்கணும், இல்லாட்டி அங்கே ஒரு இன்விடேஷன் கொடுத்துருந்தா அங்கே உள்ள அத்தனை பேரும் வந்திருப்பாங்க. எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. இது ஞான ஒளி மலர்னு என்னென்ன யார் கொடுத்தா எப்போ கொடுத்தா யாராவது என்னை கேஸ் போட்டுருவாங்களோ, இது இப்படிலாம் தெரியாமல் எனக்கே தெரியாமல் இருக்கு. எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. கொடுக்க போகிறேங்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்து வச்சுட்டாங்க. அப்போ நான் நினச்சி பார்க்குறேன், இந்த தேடல் புத்தகத்தை நான் படிக்கலை, பட் ஒரு 2 பக்கம் தான் படித்தேன். இல்லை எவ்வளவு அற்புதமான விஷயங்கள், தோண்டி 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 எடுக்க வேண்டிய விஷயங்கள் உள்ளே இருக்கு அப்படின்ட்டு எனக்கு முதல்ல தெரியுது. அப்படி அவர் அற்புதமாக தேடி தேடி தன்னுடைய மனதில் பதிய வைத்து உள்ளிருந்து தோண்டி, எப்படியோ அருவி கிணறு தோண்டுவாங்களே அது மாதிரி தோண்டி தோண்டி எடுத்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் எனக்கு கூட தெரியல, சிந்திக்கவே இல்லை. இப்போ அதெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. உண்மையிலே நான் எப்பவுமே புத்தக ரீடர் தான், அடிக்கடி புத்தகத்தை படிச்சுட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடி இப்போ வேற இந்த ஞான சம்பந்தமான புத்தகங்கள் தான் படிச்சுட்டு இருக்கேன். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வருது. தினம் தினம் 4 பக்கம் இறைவனுடைய மகா வாக்கியங்கள் வந்துட்டே. இன்னைக்கு நைட்டுக்குள்ள லேட்டானாலும் எவ்வளோ நேரம்னாலும் அதை நான் படிச்சுட்டு தான், எந்த புக்கு எனக்கு கிடைச்சாலும் அதை படிச்சுட்டு தான் நான் நைட்டு போவேன். ஏன்னா மறுநாள் உயிரோடு இருப்போமோ இல்லையோன்னு அன்னைக்குடைய காரியங்களை அன்னைக்கே முடிச்சிடணும். பேப்பர் திருத்தும் போது அப்படிதான், சில சமயம் பேப்பர் திருத்தலை தூங்கிட்டோம்னா 2 மணிக்கு எந்திரிச்சு திருத்தி முடிப்பேன். ஏன்னா மறுநாள் நிலை எப்படின்னு தெரியாது இல்லையா. நம்ம கணக்கு அன்னன்னைக்கு கணக்கு அன்னன்னைக்கு முடிச்சிடணும். பெண்கள் கூட எங்களுக்கு சொல்லுவாங்க, சென்டர்ல சொல்லி கொடுத்தது, அன்னைக்குடைய பாத்திரங்களை நைட்டு படுக்கும்போது முடிச்சுட்டு தான் அந்த சிங்கெல்லாம் சுத்தப்படுத்திட்டு தான் தூங்கணும்பாங்க. அப்படி யாராவது செய்யாமல் இருந்தா இப்போ இதை ஒரு எடுத்துக்கோங்க அறிவுரையா, ரொம்ப நல்லது. அப்புறம் நான் நினைச்சு பார்க்குறேன், கௌதம புத்தர் தேடி தேடி அலைஞ்சார். எப்பேற்பட்ட உயர்ந்தவர். தேடி தேடி அலைந்து கயையில போதி மரத்தடியில ஞானம் கிடைச்சதுன்னு சொல்றாங்க, ஞானோதயம் அடைந்தார்னு. அப்ப எப்படி தேடி தேடி அந்த காலத்துல, இப்ப அதுக்கு ஈக்குவலா தான் இவர் தேடி இருக்காரு. உள்ள அவ்வளவு பெட்டகங்கள் இருக்கு. நான் மேலாப்புல தான் பார்த்தேன், ஆனா எனக்கு அது டீட்டெயில சார் நல்லா சொன்னாங்க. ஆனா எல்லா விஷயங்களையும் சொல்வதற்கு யாருக்குமே நேரம் இல்லை. நீங்க வந்தவங்கெல்லாம் மிகச்சிறந்த பேச்சாளர்கள், திறனாய்வாளர்கள், நாம தான் ஆடியன்ஸ், நாம தான் பேச்சாளர்கள். உண்மையிலே இதெல்லாம் கேட்க வராதவங்க கொடுத்து வைக்காதவர்கள் தான் சொல்லணும். இப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்களை சொல்ல இருக்க இவங்க எல்லாருமே எனக்கு அறிமுகமானவர்கள் தான். இன்னும் அதே இளமையோடு ஓடிட்டு இருக்காங்க. எனக்கு தான் கொஞ்சம் அதிகமாக ஓட முடியலைன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம். அதனால இன்னைக்கு அவங்க கூப்பிட்டாங்க. தினகரன் எங்கிட்ட ஒர்க் பண்ணாரு. ஒரு சின்சியரான, சுறுசுறுப்பான, ஒரு சமுதாய நோக்கத்தோடு பணியாற்றக்கூடியவர். அதனால அவரை முதல்லயே தெரியும். அவர் ஒரு பையனாக தான் நினச்சிட்டு இருந்தேன். பிறகு இடையில கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்த்தோம் என்ன செய்யறாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு அதை கூப்பிட்டுருக்காரு. இப்போ என்னையும் தேடி பிடிச்சி தான் கொண்டு வந்திருக்கீங்க. பிறப்பு எப்போ பார்த்தாலும் அங்கிங்கனாதபடி ஓடிக்கிட்டே இருக்காரு. அவர் அன்னைக்கு பார்த்தா அதே இளமையோடு தான் இன்னைக்கும் இருக்காரு. ஏன்னா இந்த சேவையினால அப்படி இருக்காங்க. சாரு அறிவு சேர்த்து சேர்த்து தாங்க முடியாம கொஞ்சம் வயசானவரை தெரியும். மற்றபடி அவரும் மனசு இளமையா தான் இருக்கு. ஆனா இந்த எல்லாரையுமே எனக்கு தெரியுது, சந்தோஷமா இருக்குது உண்மையிலேயே. ஆனா இத்தனை உங்க விஷயங்களை எல்லாம் நல்ல நல்ல பேச்சை கேட்கறதுக்கு வராதவங்க உண்மையிலேயே அவங்க என்ன செய்யறது, நஷ்டம் அடைகிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பேருக்கு சமம் இங்க உள்ளவங்க. எனக்கு யாருக்கு போய் சேரணுமோ அந்த அறிவு திறமை போய் சேரு. கேட்கக்கூடியவங்க
அது தகுதியானவங்க, பேசுறவங்க தகுதியானவங்க. அதனால தகுதியானவங்க விஷயங்கள் தகுதியானவங்க கிட்ட போய் சேருதுங்கிறது மிகப்பெரிய. அதனால கூட்டம் கம்மியா இருக்குன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். கேட்க வேண்டியவங்க கேட்கறாங்க, சேர வேண்டிய விஷயங்கள் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேருது. அதே மாதிரி நான் ஜீசஸ் நினைச்சு பார்ப்பேன். அவர் என்ன எல்லா மதத்தினரும் இந்த ஒளின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டீங்க, அது ஞான ஒளின்னு கொடுத்துட்டீங்க. எனக்கு உடனே ஞான ஒளி சினிமா தான் வந்தது. சினிமா பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இறைவன் ஒளியாக இருக்கிறார். ஜீசஸ் அதான் சொல்றாரு, காட் இஸ் ஒன் அண்ட் லைட். மேலதான் காட்டுறாரு. நீ யாரப்பா கும்பிடுறேன்னா ஏசப்பா, இயேசுவுடைய அப்பா, அவர் தான் இறைவன். காட், ஜிஓடி காட். காடுன்னா என்ன? ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெஸ்ட்ரக்டர். படைப்பவர், காப்பர், அழிப்பவர். படைக்கிறது கடைசியில, முதல்ல அழிக்கிறது, கெட்டதெல்லாம் அழிக்கிறது. இப்ப அழிப்பு நடந்துட்டே இருக்கு. அடுத்து நல்லதை படைத்து இதை காக்கிறவர் தான் கடவுள். அது ஒளியானவர். இந்த ஒளி இப்படிதான் இருக்கு. அதான் ஒளி அடையாளமா போட்டிருக்கோம். அதனாலதான் எனக்கு ஞான ஒளி. ஒளி என்பது வெளிச்சத்தையும் கொடுக்குது, அங்க உள்ள இருளையும் போக்குது, அங்க உள்ள விஷயங்களையும் தெளிவா, அந்த பொருட்களையும் தெளிவா காட்டுது. இந்த ரூம்ல இருட்டா இருக்குன்னா லைட்டை போட்ட உடனே வெளிச்சமும் வருது, அப்புறம் இருளும் போயிருது. அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் தெளிவா தெரியுது. இப்ப நமக்கு ஒளிங்கிறது அறிவு, அறிவுங்கிறது தான் ஞானம். அது இறைவன் சொல்ற ஞானம் தான் மேலான ஞானம். நீங்க யாரு? உங்களை படைக்கின்ற இறைவன் நமக்கு அப்பா, இப்படிதானே? நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்ப இறைவன் யாரு, நாம யாரு? இறைவனுடைய பிள்ளைகள்னு எல்லாரும் ஒத்துக்கிடுறோம். எப்படி? தேகத்தினால இல்ல. அப்ப எப்படி? இறைவன் என்ன சொல்றான்? பரமாத்மான்னு சொல்றான். பரமாத்மாவுடைய குழந்தைகள் ஆத்மாக்கள். இறைவன் ஒளியானவர். ஒளியான இறைவனுடைய குழந்தைகளும் ஒளி புள்ளிகள் தான். இப்ப ஒவ்வொருத்தரும் இஸ்லாமியர்கள் இந்த இடத்துல தொழுகை பண்றாங்க, தரையில படுற மாதிரி, இல்ல இங்க தட்டுற பார்த்துருப்பீங்க, சிலுவை போடுறாங்க கிறிஸ்தவர்கள். எல்லாமே என்ன சொல்றாங்க? காட் இஸ் ஒன் அண்ட் லைட், ஏக் ஓம்கார் நாதர் அப்படின்ட்டு குருநானக் சொல்றாரு. ஆனா அல்லான்னு சொல்றாரு இது இஸ்லாமியர்கள். அல்லான்னா உடல் இல்லாதவர், ஒளிய, நூறுல் அல்லா, உடல் இல்லாத ஒளியானவர். அப்ப எல்லாமே என்ன சொல்றாங்க? இறைவனை ஒளி. அந்த ஒளியின் மூலம் ஞானம் கிடைக்குது. அதனால ஞான ஒளி. அந்த ஒளி குணங்களையும் சக்திகளையும் பரப்புது. என்ன குணங்கள், சக்திகள்? என்னென்ன இருக்கணுமோ அதான். சுகம், சாந்தி, தூய்மை, சக்தி, அன்பு, ஆனந்தம், ஞானம், இதெல்லாம் இறைவனிடமிருந்து எல்லார்கிட்டையும் இருக்கு. நான் சொன்னா எல்லாரும் ஞான ஒளி மலர்கள் தான். எல்லாரும் நல்ல விஷயங்களை மனம் பறக்குற மாதிரி சொல்றாங்கல்ல, குணங்களை சொல்றாங்கல்ல, நற்பண்புகளை வெளிப்படுத்துறாங்கல்ல. இப்ப எல்லாரும் ஞான ஒளி மலர்கள், மலம் வீசுகின்ற மலர் மாதிரி நற்பண்புகளை குணங்களை பரப்புகின்ற மலர்கள் தான் எல்லாரும். எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், எமோஷனல் ஆயிடுச்சு. அதனால இறைவனுடைய குழந்தைகள் நாம ஞான ஒளியை பரப்புகின்றோம், ஒளியானவர்கள். அதனாலதான் அந்த கிறிஸ்துவ என்ன பண்றாரு? தேடினார் முதல்ல. அவர் தேடி தேடி கிடைக்கல. ஆனா உங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரியுமோ தெரியாது, இறைவனுடைய மகா பாக்கியத்துல சொல்லப்பட்டது, கிறிஸ்து தேடிட்டே இருக்காரு. ஒரு மிக உயர்ந்த சக்தி வாய்ந்த இயேசுநாதர் தேடிட்டு இருக்காரு. மிக உயர்ந்த சக்தி வாய்ந்த கிறிஸ்து என்கின்ற ஆத்மா டைரக்டா பிறவி எடுக்காம கிறிஸ்துவனுடைய உடல்ல இறங்கிடுறாரு. அப்படிதான் ஒவ்வொரு ஞானோதயம் பெறும்போது வேற ஒரு உயர்ந்த ஆத்மா உள்ள இறங்குது. அதுதான் தலைவர்கள், தர்ம தலைவர்கள். இவ்வளவு ஃபாலோயர்ஸை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க சாதாரண மனிதர்களா இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இறைவனை பற்றி எனக்கு தெரியாது. புத்த மதம் என்ன சொல்லுதுன்னு கிறிஸ்தவ மதத்துக்கு தெரியாது, அவங்க சொல்றாங்க. இஸ்லாமிய மதம் என்ன சொல்லுதுன்ட்டு பௌத்த மதத்துக்கு தெரியாது. அதனால அவங்க வழியில சொல்றாங்க. ஆனா புத்தர் இறைவனை பற்றி சொல்லவே இல்லை. இறைவனை பற்றி காடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. ஆனா அவர் சொல்றது துன்பத்திற்கு ஆசையே காரணம். அது தேகத்தினால எல்லாரும் உடல் உறுதியா பாக்குறோம், ஜாதி மதம் இனத்தை கொண்டு வந்துட்டோம், அதனால வித்தியாசம். மற்றபடி இறைவன் ஒருவர், நாம எல்லாம் இறைவனுடைய குழந்தைகள். அங்கும்போது அங்க எங்கே வந்து ஜாதி மதம் இனம்? அதுதான் ஒளி. அந்த ஒளிங்கிறது உண்மையான இறைவனுடைய சக்தி. அதன் மூலம் நாம அறியாமை என்ற இருளை நீக்கி அறிவு என்ற ஞானத்தை பெறுகிறோம். அதுதான் ஒளியாக. இது எல்லோரும் ஒவ்வொருவரும் தன்னை தான் இறைவனுடைய குழந்தை, ஒரு ஒளி சக்தி, உயிர் சக்தி, ஆத்மா புருவ மத்தியில அதான் போட்டு வைக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒளி புள்ளி.
இந்த ஆத்ம சக்தி என்ற உணர்வு எல்லாருக்கும் வந்துட்டா நம்முடைய தந்தை பரமாத்மா அப்படிங்கிற ஒருமைப்பாடு உலகமே ஒன்னாயிருமே. அப்படிப்பட்ட காலம் வரப்போகுது. அதனாலதான் இப்ப அழிவு நடந்துட்டே இருக்கு. அதனால இப்ப இப்படி உங்களோட சேர்ந்து உங்களை பார்க்கறதே எனக்கு பெருமை. எல்லாம் கற்றறிந்த ஆன்றோர்கள், உங்களுடைய வைப்ரேஷன் எனக்கு வரும்போது எனக்கு அது ஒரு ஊக்கம் உற்சாகம் இருக்கு. அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர்கிட்ட தன்னுடைய பண்புகளை பரப்பும் போது தனி மனிதனுடைய உயர்வு உலக மாற்றத்திற்கு காரணமாகும். அதான் ஒவ்வொருவரும் நன்மை. இப்ப தினகரன் செய்யறாரு, இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்கலாம். மிகச்சிறப்பா ரொம்ப நாளா தெரியும் சார. அப்புறம் படைப்பாளர் தேடல், நான் திருப்பி எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை நீங்க செய்யறது உண்மையிலே சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பணி. அதனால நிறைய பேசுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. நானும் கேட்கறதுக்கு ஆவலா இருக்கேன். அதனால இந்த விருது கொடுத்ததுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் மிக மிக நன்றி. எல்லோருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். உங்களுடைய இது இலக்கிய சகாராவை, அது என்ன சகாராவை தாண்டாத ஒட்டகம், சகாரா வரைக்கும் போயிட்டு அது வரைக்கும் போகல.